தர்ஷினி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சொல்லு தர்ஷினி, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்ப, நல்லா இருந்தா எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லன்னு. அப்புறம் என்ன வினிதா? சொல்ல மாட்டேன். அப்ப நீ சொல்ல மாட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பேசுறத வச்சே நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது தர்ஷினி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இது நாள் வரைக்கும் என்கிட்ட இருந்து நீ ஒரு விஷயத்த கூட மறைச்சதே கிடையாது. ஆனா இப்போ வர வர நீ ரொம்ப மோசம் தர்ஷினி. அப்படிலாம் இல்ல வினிதா. பொய் சொல்லாத, அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன். சொல்ல மாட்டேன் அப்படித்தானே? சரி போ, நீ சொல்லவே வேண்டாம். வினிதா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நீ சொல்லவே வேணாம் போ. நான் மட்டும் உன்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறேனா? ஆனா நீ மட்டும் என்கிட்ட எதையோ மறைக்கணும்னு நினைக்கிற. சரி, நினைச்சிட்டு போ. நான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனாலதான் என்ன நடந்தாலும் உன்கிட்ட வந்து சொல்றேன். ஆனா நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட நினைக்கல, அப்படித்தானே? சரி சொல்றேன், சொல்லு. அது டாக்டர் தெரியும்ல? டாக்டரா? நீ சொல்லுவி அந்த டாக்டரா? ஆமா. இன்னைக்கு சரவணா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள நான் பார்க்க போனேன். அப்புறம் டாக்டர் பாத்தியா? நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. சரவணனை பார்த்துட்டு அப்படியே அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு காலேஜுக்கு வரலான்னு வேமா வந்தேன். உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கே, திடீர்னு டாக்டர் வந்துட்டாரு. அப்புறம் நான் அன்னைக்கு அவரை திட்டினேன் பாத்தியா ரோட்ல வச்சு. அது எல்லாத்தையும் சொல்ல வந்தாரு. நான் எப்படியோ கையில கால விழுந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவ்வளவு நடந்துச்சா? ஆமா வினிதா. அப்புறம் திடீர்னு டாக்டரு என்ன பார்க்குக்கு பார்க்க வரணும்னு சொன்னாரு. அப்பனாதான் நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்க்குக்கு ஒன்னு கூப்பிட்டாரா? என்னவா இருக்கும்? அது தெரியாம தாண்டி காலையில இருந்து மண்டைய போட்டு பிச்சுக்கிறேன். எதுக்கு வர சொல்லியிருப்பாருன்னே தெரியல. என்னடி இதெல்லாம்? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ண வர சொல்லியிருப்பாரோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அவர் பெரிய டாக்டரு. நான் எங்க அவர் எங்க? ஒருவேளை இருக்காது. இருந்தா அத அப்ப பாப்போம். அப்ப இருக்காதுன்னு சொல்றேனே. அவர் பெரிய டாக்டர். அவரை கட்டிக்கிறதுக்கு நல்ல வசதியான பொண்ணுங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படியா? நம்ம அப்படிலாம் இல்ல. ஒரு நாள் கஞ்சிக்கு அரை வயிறும் காவயிறுமா இருக்கு. அப்படி இருக்கத்துல என்னையெல்லாம் போய் விரும்புவாங்களா வினிதா? ஏண்டி நீ அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் நினைக்காத. இப்ப இருக்க காலத்துல யாருக்கு யார் மேல லவ் வரும்னு சொல்லவே முடியாது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி போய் பாப்போம், பார்த்தா தெரியும்ல. அதுவும் சரிதான், போய் பார்த்தா தெரிஞ்சிடும். நீயும் கூட வாடி. அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. ஒருவேளை டாக்டருக்கு என்னைய பிடிச்சு என்னைய லவ் பண்ணா? என்ன பாக்குற? ஒண்ணும் இல்லதாயே. உன் நினப்புலாம் இருக்கே. எப்பா, என் நினப்புக்கு என்ன? அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? பெருசா கனவு கண்டா சின்னதா கிடைக்கும் சொல்லியிருக்காரு. அதனால நம்மளால எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு கனவு காணணும். ஒரு எதை பத்தி சொன்னா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு. நல்லா வச்சுக்கிட்டு. சரி, எந்த பார்க் கூட்டிட்டு போவேன்? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. சரி, அப்போ ஓகே. 4 மணிக்கு நான் மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுறேன். இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்ன கூட்டிட்டே போக மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. பொறாம அவளுக்கு நம்ம அழகா இருக்கோம்னு. ரொம்பத்த இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதே இல்ல. இப்படியே விட்டதுனாலதான் அவர் இப்படி இருக்காரு. விட மாட்டேன், இனிமே விட மாட்டேன் மாமா, விடவே மாட்டேன். அடியே சத்யா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். போமா அங்கிட்டு. வீட்டை போய் கேட்டேன் பாரு, என் பத்திய செருப்பால அடிக்கணும். அடிச்சுக்க, யாரு வேண்டாம்னா விளக்குமாறு பிஞ்சு வேறும். என்ன பேசிட்டு இருக்க? இப்படி சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு நகையெல்லாம் போட்டு இப்படி வாசல் வந்து நின்னுக்கிட்டு உனக்கு கடத்திட்டு போயிட்டா என்னடி பண்றது? கடத்துவீங்க. நான் போலீஸ்காரன் பொண்டாட்டியாக்கும். இதுல ஒண்ணு குறைச்ச வாயை கேடு. உள்ள படி. நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. எனக்கு உள்ள போக தெரியும். உனைய போய் பிள்ளையா பத்தியம் பாரு. உங்க அப்பனு என் பேச்ச கேட்கறதுல, நீயும் என் பேச்ச கேட்கறதுல. என்னாச்சுமா சத்யா? நீங்களே கேளுங்க. நீ வாசல வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. உள்ள போன்னு சொன்னா போகவும் மாட்டேன்றா. என்னாச்சுமா சத்யா? ஏன் இப்படி நின்னுக்கிட்டு இருக்க? விடுஞ்சா கல்யாணம், இப்ப வந்து இப்படி நின்னுக்கிட்டு இருக்க? நல்லா கேட்பீங்களே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல? ஐயோ, என்னத்த நான் சொல்றது? என்ன இந்த பொம்பளை தெருன்னு முழிக்குது? ஒன்னும் சரியில்லையே. அடிக்காதீங்க அத்தை, உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுல. அது வந்துமா சத்யா, இது வந்துன்னு சும்மா இருக்காதீங்க அத்தை. உங்க மகனை எங்க? உங்க மகனை எங்கயா? மாப்பிள்ள வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. எங்க இருப்பாரு? வீட்டுக்குள்ள. நீ பார்த்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு நீ பாத்தியா? என்ன நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு மாப்பிள்ள எங்கடி போக போறாரு? உன் பின்னாடி நிக்கிறாங்க பாரு அத்தை, அவங்ககிட்ட கேளு. இதுதான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டு இந்த குடும்பம் வேணாம் கேட்டியா? நீ கட்டினா அவனத்தான் கெட்டுவேனே. இப்படி ஒத்த கால நின்னேனா என்னத்த சொல்றது?
அது வந்துமா. ஐயோ என்னது குடும்பமே வாசல்ல நிக்குது. ஓச்சு இவளு இங்கதான் நிக்கிறாளோ, கண்டுபிடிச்சிருப்பாளோ. இங்க வந்துட்டியா ஒரு வேலை? என்னம்மா ஆச்சு? எடுவிட்ட வேலை எல்லாம் ஒன்னாலதான்டா. என்னாலயா? என்னால என்னாச்சு? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் முக்கியமான வேலைன்னு. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை கேக்குறால? பதில் சொல்லு. இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போல. நான் சொல்றத கேளு, இவன் உனக்கு வேணாம். போனாங்கிட்டு என் பேச்ச கேட்காத. ஓங்கிட்ட போய் நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்னை தாண்டி சொல்லணும். நான் யார சொல்ல சொன்னது? போ வேலையை பத்துக்கிட்டு. எப்படியோ போய் தொலை. இங்க போங்கம்மா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. எப்படியோ அவ சமாதானமான சரிதா. ஹாய் செல்லம். மூஞ்சி இஞ்சிலாம் பேத்து விடுவேன் பேருங்கன்ட்டு. எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டுருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் தான் இல்லன்னு சொல்லலையே செல்லம். எல்லாம் கில்ல நீங்க பல்லுகளெல்லாம் பேந்துரும். என்னை பார்த்து எத்தனையோ பேர் பயப்படுறாங்க, ஆனா நான் பார்த்து பயப்படுற ஒரே ஆளு இவதான். எங்க போனீங்க? ஒருவேளை போலீஸ்காரையும் பொண்டாட்டி எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களோ? ஐநா படத்துல வர வில்லி மாதிரியே பேசுறாளே. கேக்குறது காதுல விழுதா விழலையா? எங்க போனீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ இப்படி வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்க? என் அண்ணனே சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம்னா. வீட்டுக்கா? வீட்டுல தானே இருக்க? என் வீட்டுல இல்ல, எங்க அப்பே வீட்டுக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க சொல்றத செய்யறதே இல்ல. என்கிட்ட என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போடுறேன்னு சொன்னீங்க. ஆனா லீவ் போடல. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் லீவ் போட்டு என் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்ச உன் கூட தானடி இருக்க போறேன். எத்தனை நாளைக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி என் கூட இருப்பீங்க? என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அவ்வளவுதானே? அவ்வளவுதானே உன் பிரச்சனை? எல்லாம் கில்லன்றதெல்லாம் சும்மாதான். என் மேல பாசமே இல்ல உங்களுக்கு. என் கூட இருக்கவே மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு பேசுறதுக்கு இருக்கும். ஆனா நீங்க உங்க வேலைதான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டீங்கன்னு. அப்படிலாம் இல்லம்மா, நீ சொன்னா புரிஞ்சுக்கிருவ. ஒரு முக்கியமான கேஸ், அதுக்காகத்தான் போக வேண்டியதா போச்சு. அதான் வந்துட்டேன்ல. உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை விட்டா வர போலீஸே இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? போலீஸ் இருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியே இப்படி பேசலாமா? நீயே சொல்லு. நான் பாக்குற வேலைய நான் தான் பார்க்க முடியும். பாருங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா நான் ஒருத்தி இருக்கேன்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குடி செல்லம், ஞாபகம் இல்லாம இருக்குமா? பொய், எல்லாமே பொய். வேலைதான் போலீஸ்கார வேலை, ஆனா பாக்குறதெல்லாம் ஃப்ராடு வேலை. எனக்கு அது உனக்கு தான் வேலையா இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. கடலே காஞ்சாலும் ஏழு மலையும் சாஞ்சாலும் காப்ப உணரானே கலங்காதே கண்ணுமணியே. உன்னை விட்டா யாரும் எனக்கு பாரு பாரு. இப்படியே நின்னுட்டே இருக்கலாமா இல்ல உள்ள போலாமா செல்லம்? இப்படியே நின்னுட்டே இருக்கலாம் மாமா. இதுவே நல்லாத்தான் இருக்கு. இருக்கும், நல்லாத்தான் இருக்கும். ஆனா போறவங்க வரவங்க எல்லாம் நம்மளத்தான் பாப்பாங்க. இப்படியே சிரிச்சுட்டே இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? எல்லாம் உங்களாலதான். நீங்க செய்யற வேலைதான் அப்படி. சொல்லுவ நான் சிரிச்சாத்தான் அழகா இருக்கணும் மாமா. கோவப்பட்ட அழகா இல்லையா? இங்க நின்னு என்னத்த கேக்குறான்னு பாரு. சொல்லு மாமா. நீ சிரிச்சாலும் அழகாத்தான் இருக்க, கோவப்பட்டாலும் அழகாத்தாண்டி இருக்க. ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டியான்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்புவோம். அத்தா அத்தா நில்லுங்க. என்னம்மா? சரியான ஆளுதான் நீங்க. உங்க மகன் எங்க போயிருக்காருன்னு கேட்டதுக்கு சொல்லவே மாட்டேன்றீங்க பாத்தீங்களா? வீடு ஏதோ வந்துட்டேன்ல. சொல்லிட்டு தான் போனா. ஆனா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா. சரியான ஆளுதான் நீங்க. எங்க என்கிட்ட சொன்னா உங்களை விட மாட்டேன்னு தானே இப்படி சொல்லிட்டு போனீங்க. தெரியுதுலடி உனக்கு, அப்புறம் ஏன்டி திரும்ப திரும்ப கேக்குற? இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை. சின்ன சிறுசுன்றது கரெக்டா தான் இருக்கு. சரிதா, நீ ஆச்சு உன் மாமனாச்சு, என்னைய ஆளை விட்டுருங்க. அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா எப்படி நேக்க தப்பிச்சுட்டாங்க பத்தியா? அதானே. வா உள்ள போலாம், வயிறு வேற பசிக்குது. சரி வாங்க போலாம். நாம போனது ஒன்வேல எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் பின்னாடி தானே இடிக்கணும் வண்டி. எப்படி முன்னாடி வந்து இடிச்சிச்சு? அப்போ ஒன்வேல முன்னாடி வண்டி வந்திருக்கு. எப்படி இதை நான் கவனிக்காம போனேன்? அந்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம், ஒரு நாள் கூட இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆக்சிடென்ட் ஆன வண்டி
நின்றுக்கணும், நிக்கல. எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் பண்ணி தோணல, ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு தான் புரியல. அதுவும் நம்மள உண்மையில முன்னாடி வந்து இடிச்சிட்டு நிக்காம போற அளவுக்கு நம்ம யாருக்கு அப்படியே தான் துரோகம் பண்ணலையே. பின்ன எதுக்காக இப்படி ஒரு ஆக்சிடென்ட்? ஓ, மண்டையே பிச்சுக்குதே. ஒருவேளை ஆக்சிடென்ட் தானா? அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் முன்னாடி வந்த டிரைவருக்கு பாதிப்பு இருந்திருக்கும். அப்படியே ஆக்சிடென்டாகவே இருந்தாலும் அடிச்சு போட்டு ஏன் நிக்கல, நிக்காம வண்டி போயிருக்கு. ஒருவேளை எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நிக்கலையோ? புரியலையே ஒன்றும். ஹைவே, அதுவும் ஒன் வேல அவ்வளோ ஃபாஸ்டா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு யார் இருப்பா? உட்காந்து என்னத்தை வச்சுட்டு இருக்காரு மாமா? என்ன மலர், இங்க உட்காந்து என்னத்தை வச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா உட்காந்துருக்கீங்க, சரி. அதுக்கே முகம் இவ்வளவு சீரியஸா இருக்கு. இல்லையே. இல்ல, நீங்க எதையோ சின்சியரா யோசிச்சுட்டு இருந்தீங்க. நான் வந்து கேட்கவும் மறைக்கிறீங்க. என்ன பழக்கம் அது இப்படி கைய பிடிச்சிருக்கிறதுலாம்? நான் பண்ணி நாங்காய பிடிச்சிருக்கிறேன். இதுல யாருக்கு என்ன வந்துச்சு? இப்படி பேசி பேசி ஆளை கவுத்துருங்க. இதாங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன். காஃபிலாம் எனக்கு வேண்டாம். வேற என்ன வேணும்? தேன் வேணும். தேன் வேணும்னா நீங்க தேனிட்ட தான் கேட்கணும். தேனிட்ட தான் கேக்குறேன், ராணி தேனிட்ட. பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய். என்ன பேச்சுதெல்லாம்? வாயிலேயே அடி விழும். நான் ராணி தேனினா நீங்க ராஜா தேனியா? நான் ராணி தேனியோட வேலைக்கார தேனி. கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்திச் சென்றாய். நீங்க வேலைக்கார தேனினா நீங்க தான் தேன் எடுப்பீங்க. நீங்க தான் அப்ப தேன் கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சு. கொடுப்பீங்க கொடுப்பீங்க. இது என்னடியே கொடுமை, நீயும் கொடுக்க மாட்ட, என்னையும் கொடுக்க விட மாட்ட. அநியாயமா இல்ல உனக்கு? ஆஹா, அதெல்லாம் இல்ல. இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில காஞ்சி ஓஞ்சி வந்திருக்கேன். அதுக்கு தெரியாத மாதிரியே கேப்பா கள்ளி. ஒரே ஒரு உம்மா கூட ஆஹா, அதெல்லாம் முடியாது. தருவியா தரமாட்டியா? போங்க மாமா, இப்பெல்லாம் கேட்காதீங்க. வெக்க வந்துருச்சா? நான் போறேன். போக விட்டா தானே நான் எந்திரிச்சு ஓடிடுவேன். ஓடித்தான் பாரு. உலகம் கண்ணை காடு, நீ வந்தாய் பூக்களோடு. ஏண்டி ஏண்டி என் மேல உனக்கு இவ்வளவு பாசம்? ஏன்னா நீங்க ஏன் புருஷன். ஒருவேளை நான் உன் வாழ்க்கையில வரலாட்டி, என்ன சொல்றீங்க? ஒருவேளை நான் உன் வாழ்க்கையில வரலாட்டி என்ன நீ இப்படிலாம் பார்த்திருக்க மாட்டேல. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? யார் யாருக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. அதனாலதான் நீங்க என்ன தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. இனி தொடரும் கனவுகளோடு பெண்ணே பெண்ணே. ஐ லவ் யூ மலர். என்னாச்சு? ஏன் அப்படி சீரியஸா? யாராச்சும் அடிச்சா கூட என்னன்னு கேட்க ஆள் இல்லாம நாதி இல்லாம இருந்து. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்பெல்லாம் பேசாதீங்க. அது ஒரு காலம் மலர். ஆனா இப்ப எனக்காக எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் பார்க்காம யார் பாப்பா? ஏன்னா நீங்க என் புருஷன். என் புருஷனை நான் தான் பார்க்க முடியும். ஆனா உனக்கு நான் இன்னும் தாலி கூட கட்டல மலர். தாலி கட்டினாலும் கட்டாட்டினாலும் நீங்க என் புருஷன். உங்களை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன். சந்தோஷமா இருக்குடி. என்னோட அந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க யாராலையும் முடியாது. உன்னாலதான் நான் நிம்மதியா சந்தோஷமா தூங்குறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல மலர். இப்பெல்லாம் பேசாதீங்க. நம்ம நல்லா இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கப்ப கடவுள் நம்மள நல்லாதான் வச்சிருப்பாரு. இப்ப கூட பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா எனக்காக உங்களை திருப்பி கொடுத்திருக்காரு அந்த கடவுள். எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாய் மதுரை மீனாட்சி தான். அவதான் உங்களை காப்பாத்தி என்கிட்ட கொடுத்திருக்கா. டாக்டர் உங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில கூட உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சுல. இதுல என்ன தெரியுது? நீங்க என் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு இருக்கு. எதை பத்தியும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். உனக்குள் தொடங்கி உனக்குள் தானே எந்த உலகம் முடிகிறது. எல்லாம் அழுகாதீங்க மாமா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அழுகிறத என்னால பார்க்க முடியல மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக அழாதீங்க. அழுகல சரியா? உன்முகம் பார்த்து ரசித்திடத்தானே எந்த நாட்கள் விடுகிறதே. என்ன சொல்லிட்டு நீ அழுற? அழுகு மூஞ்சி. யாரு நானா? நீங்க தான் அழுகு மூஞ்சி. அழுகு மூஞ்சி மாமா. இப்போ இப்ப இடிச்ச வாய் மாமா. நீ தாண்டி இழிச்ச வாய் பண்டாட்டி.
சொல்லுவீங்க சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? ம், என் செல்ல பண்டாட்டி. மொழியும் இருந்தால் வாழ்க்கையில் தேவை இல்லையடி. நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த கவலையும் இல்லையா? எனக்கு ஒண்ணு நான் பாத்துக்கதா நீ இருக்கியே, அப்புறம் ஏன் எனக்கு கவலை? சரி இந்தாங்க காஃபி. காஃபிலாம் வேண்டாம், வேற? என் பக்கத்துல இருந்தா அதுவே போதும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் வரத்துல யோசிச்சுட்டு இருந்தீங்களா? எதை யோசிச்சுட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க, எதையோ சீரியஸா யோசிச்சுட்டு இருந்தீங்க. நான் வரவும் அப்படியே பேச்ச மாத்திட்டீங்க. இல்லடி பொண்டாட்டி, உன்கிட்ட நான் எதையாச்சும் மறப்பனா? நீங்க ஃப்ராடு பையன், மறப்பீங்க. இதுவே கள்ளச்சிரிப்பு. கள்ளச்சிரிப்புல எதை இருக்கு? என்ன இருக்கு? என்னமோ இருக்கு, ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க. இருங்க பாத்துக்கிறேன். இன்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட சொல்லித்தானே ஆகணும். அது அப்ப பாத்துக்கலாம். ஃப்ராடு சீப்பாங்க. எதுக்கு தர்ஷினி டாக்டர் நம்மள பார்க்குக்கு வர சொல்லியிருப்பாரு? நம்மள இல்ல என்ன? சரி சரி ஒன்னாத்தான் எதுக்கு வர சொல்லியிருப்பாரு? அது தெரிஞ்ச நான் ஏண்டி உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்க பாரு. கொழுப்பு தாண்டி உனக்கு. ஒன்ன விடவா? பேசுடி பேசு. இன்னும் என்னென்ன பேசணுமோ பேசு. டாக்டர் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? உன் காதுல ஏத்த காய்ச்சி ஊத்த 5 மணிக்கு நீ எத்தனை தடவை சொல்றது? சரி சரி சரி, கோவப்பட வைக்கிறடி நீ. எனக்கே எதுக்கு வர சொல்லியிருப்பாரு, ஏன் வர சொல்லியிருப்பாருன்னு 1008 யோசனை ஓடிட்டு இருக்கு. இதுல நீ வேற. சும்மா இரு. சரிடி ஆத்தா, சும்மா இருக்கேன் போதுமா? ஹாய். ஹாய் டாக்டர். இவரு இப்போ வந்தாரு. ஹாய் சிஸ்டர். மூஞ்சி முகரையும் பாரு. சிஸ்டரா சிஸ்டர்? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் ஜஸ்ட் மினிட். எதுக்காக என்ன பார்க்குக்கு வர சொன்னீங்க? சொல்றேன். ஏன் இவ்வளவு அவசரம் தர்ஷினி? அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா கேட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். லேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? லேட் ஆயிடுச்சோ? ஆமா. லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன், சரியா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அதுதான் எப்படி சொல்லலாம்னு தெரியல, முழிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னா நான் கிளம்பிடுவேன். ஏன்னா யாராச்சும் தப்பா நினைச்சிருவாங்க பாத்தீங்களா? தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இல்ல, ஆனா எனக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். என்னன்னு தெரியல தர்ஷினி, நான் யார்கிட்டயும் இவ்வளவு உரிமையா பேசினது இல்ல. ஆனா ஒன்னா பார்த்த உடனே எப்படி இந்த உரிமை வந்துச்சுன்னு எனக்கே தெரியல தர்ஷினி. நீ என்ன சொல்ல வரீங்க? என்ன உனக்கு பிடிக்குமா தர்ஷினி? என்ன கேள்வி இதெல்லாம்? ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க? நான் தான் சொல்றேனே தர்ஷினி, யார்கிட்ட இல்லாத உரிமை உன்கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில். என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அட பாவி, எப்ப பாரு தர்ஷன் டாக்டர் சொல்லுவா. இப்ப பிடிக்காதாமே. சரி ஓகே, நான் திடீர்னு கேட்டதுனால உனக்கு கன்ஃபியூஷன் ஆயிருந்தாலும் இருக்கும். நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கு உங்க தகுதிக்கு 1000 பொண்ணு கிடைக்கும். யார் இல்லன்னு சொன்னா? ஆனா நான் நினைச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கணுமே. சரி ஓகே, நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நான் உன்னை தருவேன், நீ வாங்கிக்கிறணும். என்னவா இருக்கும்? ஒருவேளை பச்சைக்கண்ணு முத்தம் கொடுத்துருவாரோ? என்ன பேசுறீங்க? நீங்க கொடுக்கறத நான் எதுக்கு வாங்கிக்கிறணும்? வாங்கிதான் ஆகணும் தர்ஷினி. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேண்டாம். நீ வேணாம்லாம் சொல்லக்கூடாது. அவதான் வேணும்னு சொல்றாளே டாக்டர். நீங்க எனக்கு கொடுங்க, உங்க ஞாபகமா நான் வச்சுக்கிறேன். என்ன முறைக்கிற? வாய மூடிட்டு இருந்துரு. என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. நீதான் வேணான்னு சொல்லிட்ட, அதான் நான் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்குவ வாய உடச்சா வாங்குவேன். இவ்வளவு வாங்க மாட்டாளாம், என்னையும் வாங்க விட மாட்டாளாம். ஹலோ, நீங்க அப்புறமா டிஸ்கஷன் பண்ணிக்கங்க. நான் கொடுக்குறேன்னு சொன்னது இதுதான். இந்த புக்கு கேட்டா இவ்வளவு அலப்பறையாக்கும். புக்ஸா? ஆமா தர்ஷினி, அடுத்த செம்முக்கு உனக்கு புக்ஸ் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல எனக்கு வேண்டாம், நான் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் தர்ஷினி, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? தர்ஷினி வாங்கிக்கோ. தர்ஷினி நீ தானே சொன்ன அடுத்த செம்முக்கு புக் வாங்க கையில சுத்தமா காசு இல்ல, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேல. வாங்கிக்கோ தர்ஷினி. இல்ல வேண்டாம், இருக்கட்டும். இது உனக்காக வாங்கின தர்ஷினி. இதை நீ வச்சுக்கிட்டாலும் சரி, திரும்ப கொண்டு போய் கடையில கொடுத்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உனக்காக வாங்கினேன், உன்கிட்ட கொடுத்துட்டேன். இதை வச்சுக்கிறதும் வச்சுக்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம் தர்ஷினி. எனக்காக எதுக்காக நீங்க இதெல்லாம் வாங்கணும்? என் மேல என்ன அக்கறை உங்களுக்கு? இது உனக்கு போக போக புரியும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.